வணக்கம் உறவுகளே, இது கல்வியங்காடு ஞானபாஸ்கோய கலாச்சார ஒன்றியம் கனடா கிளை நடாத்திய ஒன்று கூடல் 2026 வாரங்கள் காணொளிக்குள் செல்வோம். இன்றைய தினம் காலை உணவாக தோசையும் சட்னியும் அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. தோசையிலும் முட்டை தோசை, நெய் தோசை என பல வகையான தோசைகள் அங்கே வழங்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. சமைக்க போகிறோம். சமையலுக்கு இப்போ வெங்காயம் பட்டி கொண்டிருக்கிறோம். என்னென்ன சாப்பாடு இன்றைக்கு இருக்கு? இன்றைக்கு ஆட்டிறைச்சி கறி, கத்திரிக்காய் வெள்ளைக்கறி, பருப்பு, உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் குழம்பு, சலாட்டு, மற்ற தோசை சுடினம், பானிஞ்சம்பளம் அங்கே இருக்குது, சோறு அதுக்குள்ள அவியுது. அப்படி கணக்கு ஐட்டம் இருக்கப்ப பின்னேரம் கூழ் இருக்குது. இப்பொழுது கொடியேற்ற வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முதலாவதாக கனடிய கொடி, அதைத் தொடர்ந்து இவர்களது கொடி ஏற்றப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இது இன்று எங்களோட கல்வியங்காடு ஞானபாஸ்கர சங்கத்தின் ஒன்று கூடலில் நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு காலநிலை இவ்வளவு எங்களோட ஒத்துழைக்காமல் இருந்தாலும் மார்னிங் இப்போ அதுக்கு பிறகு விபுலாசனம்
எங்களோட சங்கத்தில் நம்பிக்கை வைத்து எங்களோட சங்கத்தில் ஒன்றிணைந்து இந்த ஒன்று கூடலை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு குலாசனம் வந்திருக்கிறத நினைக்க எங்களை இன்னும் சங்கத்துக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்னும் இதை உந்து சக்தியாக இருக்கிறது. எங்கள் மக்களின் ஒற்றுமையை இது காட்டுகின்றது. இது இன்னும் மேலும் எங்களோட ஒற்றுமையை கூடி நாங்கள் இதிலும் பார்க்க இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக செய்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ இதில் பார்க்குறாக்கள் மற்றாக்களுக்கும் சொல்லி இந்த இது விழாவுக்கு கூட்டிக் கொண்டு வந்தால் எங்களுக்கு அது பெரிய மிக சந்தோஷமாக இருக்கும். இப்போ மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எல்லாருக்கும் மார்னிங் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிஞ்சு இப்பொழுது விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. இனி விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து கணக்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்றைக்கு இருக்குது. அதோட பின்னேறம் விசேடமான சாப்பாடுகள் விசேடமான நிகழ்வுகளும் இருக்குது. இது எங்கள் மக்களின் ஒற்றுமையை காட்டுவதாக இருக்கும். அதோடு நாங்கள் இப்போ ஏப்ரல் 9 பீச்சுக்கெல்லாம் போகிறதுக்கு நாங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஆக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்தால் நாங்கள் அதையும் செய்கிறோம். இன்றைக்கு வெகு விமர்சையாக எமது ஒன்று கூடல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். தலைவர் முகுந்தன் சொன்னது போல இந்த ஜிபிஎஸ் சங்கம் பல ஆண்டு காலமாக இப்படியான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. வருடம் ஒரு ஒன்று கூடல் சமர் காலத்தில் இப்படி ஒரு சிறப்பு ஒன்று கூடலை செய்து கொண்டு வருகின்றது. அதே மாதிரி விண்டர் காலத்திலையும் ஒரு இன்டோர் ஒன்று கூடலை செய்து கொண்டு வருகிறோம். அது மிகவும் எல்லோரு மக்களாலும் வரவேற்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு நான் சொல்லுவேன், காலநிலை எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறது. ஏன்றால் இப்போ லாஸ்ட் 2-3 வீக்ஸுக்கு மேலே எல்லாம் பக்கியில் ஆக்கள் வெளியிலே போயிடாமல் இருந்தவை. இன்றைக்கு எங்களுக்கு அந்த பக்கியை குறைச்சி ஒரு நிதானமான ஒரு எல்லோரும் வெளியில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு காலநிலையை தந்திருக்குது. அதுக்கு நாங்கள் உண்மையிலே இந்த காலநிலைக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதோடு எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக வந்து இன்றைக்கு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கின்ற நம் இந்த வழி நினைவுகளை பார்த்து எல்லோரும் கனகாலம் ஆளையால் காணாமல் இருந்த ஆக்களாரும் கண்டு கதைச்சு மிகவும் சிறப்பாக சந்தோஷமாக இந்த நிகழ்வு நடக்கிறத பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. என்னென்னா சிறுவர்களுக்கான அந்த சொக்கர் நடந்து கொண்டிருக்கு. சிறுவர்களுக்கான போட்டிகளில் இப்போ சொக்கர் நடந்து கொண்டிருக்கு. வணக்கம். எமது உறவுகள் இதை பார்த்துக்கொண்டு யூடியூப் பண்ண இதை முதலாவது பேட்டி எடுக்கிற அவருக்கு நன்றிகள். ஸோ நாங்கள் இங்கே ஜிபிஎஸ் அதாவது ஞானபாஸ்கர் சங்க கலாச்சார ஒன்றியம் என்று சொல்லி கனடாவில் இன்றைக்கு 20 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கு மூலம் எங்களோட சங்கம் தொடங்கி இருந்தாலும் இது 20வது ஒன்று கூடல். ஸோ அதில் நாங்கள் பெருமைப்படுறோம். இது எமது கிராமம் கல்வியங்காடு யாழ் மாவட்டத்தில் நல்லூருக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமம் உண்டு. அங்கே இருந்த எமது தாய்ச்சங்கத்தின் வழியாக நாங்கள் இங்கே எங்களோட உறவுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கலாச்சார ஒன்றியத்தை உருவாக்கி வருடம் நாங்கள் 2 ப்ரோக்ராம் சேர்ந்தாங்க. ஒன்று சம ப்ரோக்ராம், இன்னொரு விண்டர் ப்ரோக்ராம். அந்த வகையில் இந்த சம ப்ரோக்ராம் போதிய அளவு நாங்கள் மிலிக்கன் பார்க்கில் இந்த லோட்டையில் வைக்கிறனாங்க. ஸோ எமது ஜிபிஎஸ் கலாச்சார மாபெரும் ஒன்று கூட தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. மழையும் பார்க்காம மக்கள் இந்த நிகழ்வில் முற்றுமுழுதாக பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். இது எங்களோட மண்ணுக்கும் எங்களோட மக்களுக்கும் இந்த ஒற்றுமைக்கும் ஒரு பெரிய ஒரு விடயம் உண்டு. ஸோ அந்த வகையில் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் நேயர்களும் உங்களோட ஊர் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சென்று அந்த ஊரை பெருமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கல்வியங்காட்டு மக்களே, எங்களுடைய கல்வியங்காட்டு கலாச்சார ஒன்றியம் ஒரு அழகான மன்னர் அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டும் எனது நன்றிகளும். இங்கே இந்த கல்வியங்காட்டில் அமைந்துள்ள முக்கியமான கோயில் வீரபத்ர கோயில், ஞானபாஸ்கர சங்கம் இரண்டும் எங்களுடைய கல்வியங்காட்டு மக்களுடைய இரு கண்கள் போன்று அமைந்துள்ளது. இந்த கோயில் இந்த புலனாய்ப்பிற்காக கல்வியங்காட்டு கலாச்சார ஒன்றியம் மிக மிக பங்களிப்பு செய்து மிகச் சிறப்புடன் மூத்த உறுப்பினர்களும் இளைய உறுப்பினர்களும் சேர்ந்து அனுப்பி ஒரு அழகான ஒரு கோயில் அங்கே அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக ஞானபாஸ்கர சங்கம் தாய் சங்கம் 1919ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது 106வது ஆண்டு கடந்த வருடம் ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த சங்கத்தின் முகப்பு கேட்டு முந்தைய சும்மா இருந்தது. இப்போ நாங்கள் ஒரு இரும்பு கேட்டாக அதை அமைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் ஏஎம்ஆர் ராஜகோபால் அவர்களுடைய பங்களிப்பிலும் புவனேந்திரனோட பங்களிப்புடன் அந்த 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 கேட்டு கட்டப்பட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கேட்டும் அந்த பில்லும் அமைந்திருக்கின்றது. அந்த அந்த அவர்களுக்கும் அந்த சங்கத்தை தற்பொழுது நிர்வகித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பழைய உறுப்பினர்களையும் நான் மனமாற வாழ்த்துகின்றேன்.
அடுத்தபடியாக ஒரு வடமாகாணத்திலே கைவட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் உள்ளக விளையாட்டு அமைக்கப்பட்டுள்ள ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கின்றது. அந்த வகையிலே கல்வியங்காட்டு ஞானபாஸ்கர் சங்கத்திற்கும் ஒரு 3.5 ஏக்கர் பரப்பளவுள்ள சுற்றிலும் மதில் கட்டப்பட்டு அழகான பூத்தோட்டங்கள் அமைக்கப்பட்டு திரு வெள்ளையப்பு என்ற நடராஜாவின் பிள்ளைகள் தங்களுடைய தாயாரின் ஞாபகார்த்தமாக ஒரு சிறுவர் பூங்கா ஒன்றை உள்ளுக்கு அமைத்திருந்தார்கள். அடுத்தபடியாக மிக 2.5 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யக்கூடிய தந்தையாரின் பேரிலேயே ஏஎம்ஆர் அவர்கள் ஒரு உள்ளக விளையாட்டு அமைப்பை அமைந்து சகல வசதிகளோடும் அந்த விளையாட்டு அரங்கு அங்கே ஒரு பாடசாலை பாலர் பாடசாலை இருக்கு. அவைகளுக்கு நல்ல உபயோகமாகவும் எங்கள் மக்கள் முன்னேற்றத்துக்காகவும் அந்த விளையாட்டு மைதானம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்து அந்த பழைய அங்கத்தவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் அனுபவித்து அதை உபயோகித்து எங்களுடைய வருங்கால சந்ததியர்களுக்கு நாங்கள் அறிவும் ஆற்றலும் ஊட்ட வேண்டும் என்று கேட்டு இறைவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். boys Kanis Diesel, Isan Siga, Adrian Kuna, Arisen Hail. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு எங்களுக்கு வருடாந்த உண்டுகூடல் நடந்துகிட்டு கல்லையங்காடு எல்லா மக்களும் வந்திருக்கிறாங்க. ஆட்டிறைச்சி காய்ச்சி கொண்டிருக்காங்க. ஆட்டிறைச்சி முடிஞ்சுது. கோழிக்கறி பாவிக்கு போட போகிறோம். கூழ் காய்ச்ச போகிறோம். இந்த மழைக்கு வேண்டாம், மழை நின்றுட்டுது. எல்லோரும் வாங்க. விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்குது. எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம். பின்னரம் போல தான் இன்னும் களகட்ட போகுது. எங்களோட ஊரை எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருப்போம். பின்னரம் வாங்க எல்லோரும். கூழெல்லாம் ரெடி, வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாரார் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கணும். சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கு. பாலா நிற்கிறார். உங்களோட தேவை ஏதாவது டக் கிளீனிங் செய்யணும்னு சொன்னால் இவரை நாடுங்க. உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்க. 416-271-9294. கனகால அனுபவம் நிறைந்த ஒரு ஆள். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அடியுங்க. நன்றி அண்ணா, நன்றி.
Yeah. All right. போத்துல கீழே வைங்க, போத்துல கீழே வச்சு பிடிங்க. போத்துல தூக்காதீங்க, போத்துல தூக்காதீங்க. ஓகே, கீழே வச்சிருங்க, அதுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க பொட்டத்துல பிடிங்க, பொட்டத்துல பிடிங்க. One more, please. ஓகே. Go, quick, go. என்ன நடக்குது? இல்லை இது என்ன நடக்குது? வீடியோ என்ன வீடியோ களியங்காடு ஒன்று கூடலில் மொன்றியல் சிங்கம், பொக்ஸுரு சிங்கம், மாக்கன் சிங்கம், இப்படி எல்லா மக்களோடையும் ஒன்று இணைந்து அவைகளோட சேர்ந்து இதில் பங்கு பெற்றது எனக்கு சந்தோஷம். அதில் இன்னும் ஒரு ஆளை மதித்து கூப்பிட்டு நான் தான் வந்தேன், வந்ததுக்கு என்னை மதிக்கிறதுக்கு நன்றி. இது தொடர்ந்து நடந்தால் எங்களுக்கு மக்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குழாவி அடுத்த ஜெனரேஷனும் ஆளையால் மறக்காமல் இருக்கிற இதுகள்லாம் உதவுது. தொடர்ந்து நடக்கணும். வாழ்க வளமுடன். இந்த வயசுல இந்த பெரிய சத்திய பிடிச்சு ஓட்டுறாங்க. வயசு போனாக்கெல்லாம் வயசு போனாக்கள் தேவலன் ஆனா எத்தனைக்கு கூட்டு போடலாம்? ஒன்று கரண்டுக்கா ஒரு ஆள் போக வெளியில கோட்டுல நிக்காடி அடிச்சாலும் ரெண்டு லைன் அடிக்காது. கேப் இங்கல வராதே. எங்கடப்படியில் என்று செல்லமாக அழைக்கப்படும் வாகிசன் ராசையா அவர்களும் இங்கே வருகை வந்திருந்தார். அவர் இந்த இளைஞர்களுடன் வாலிபால் விளையாடுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று எங்களுடைய கலியங்காட்டு ஒன்றுகூடல் இங்கு காலையில் ஒரு சில மணித்தியாலங்கள் மழை காரணமாக இருந்தாலும் இப்பொழுது நல்ல சூரிய ஒளிமயமாக எங்களுடைய சிறார்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் எல்லோரும் இந்த விளையாட்டில் கலந்து கொண்டு இன்புற்றி இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவன் கொடுத்ததற்கு ஆண்டவருக்கு முதற்கண் நன்றி கூறி, உண்மையில் இன்று இந்த விடயத்தை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டுமானால் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும்
மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த எங்களுடைய இந்த ஒன்று கூடல் இந்த வருடமும் மிகவும் சிறப்பாக மழை காரணமாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வீடியோவை ஒளிபரப்பு செய்யும் எங்களுடைய நண்பர் அவர் இதை ஒவ்வொரு வருடமும் எல்லா இங்கு வர முடியாதவர்களுக்கும் உலகம் பூராக வாழும் மக்களுக்கும் முக்கியமாக தமிழ் மக்களுக்கும் ஒரு 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 ஒளிமயமாக விளங்க வேண்டிய இந்த மீடியா அவர் தொடர்ந்து இந்த தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த விஷயத்தில் எங்களுடைய நாங்கள் சொல்லப்போகும் விடயங்கள் பலர் இந்த விடயங்களில் எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கிறார்கள். அந்த விடயங்கள் எங்களுடைய ஞானபாஸ்கோ சங்க வாசிக சாலையில் ஒழுங்கு செய்து கொண்டு இந்த நேரத்தில் நிச்சயமாக அங்கே பணியாற்றிய எங்களுடைய மூத்தவர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் சம்பந்தர் ஐயா, அவரோடு எங்களுடைய தங்கராஜா வாத்தியார், அவரை போன்ற பலர் எங்களுடைய இந்த தாயகத்தில் நடந்த எந்த ஒரு ஆண்டு விழாவாக இருந்தாலும் அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து மிகவும் ஒரு பிரபலிக்கமாக இன்று இங்கு எப்படி நடக்கின்றதோ இதை விட பன்மடங்கு எங்களுடைய தாயகத்தில் இந்த விழாவை அந்த நேரத்தில் கொண்டாடினோம். அதே இதை இஞ்சியும் கொண்டாடுகிறோம் என்று நிச்சயமாக இதை சொல்லப்போனால் இந்த விடயத்தில் இன்று இளைஞர்களாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஒன்று கூடல் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் இதைவிட திறம்பட நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த விடயத்தில் நிச்சயமாக நீங்கள் பறந்து காணப்படும் இந்த விடயத்தை நீங்கள் ஒரு முறை இந்த உங்களுடைய இதை ஒரு சுற்றி நிற்பவர்களை காட்ட வேண்டும். ஒரு கால் நீங்கள் அதையும் காட்டிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் ஒளிபரப்பு செய்வதை விட மக்கள் நேரடியாக அதுகளை பார்க்கும் பொழுது இன்னும் அவர்களுக்கு சந்தேகம் வரும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள். இங்கு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, அதைவிட இந்த பின்னேற நேரம், அதாவது எங்களுடைய விருப்பமான ஒரு பூல் பார்ட்டி இருக்கின்றது. அதில் இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், சிறுவர்கள் என்று எல்லோரும், அதை உண்மையில் சிறுவர்களுக்காக ஒரு நல்ல சிறுவர்கள் விரும்பும் உணவை செய்து கொடுத்திருந்தார்கள். இந்த இளைஞர்கள், யுவதிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை செய்திருந்தார்கள். இங்கே இன்னும் ஒரு பெறுவர் என்னென்றால் இதே வாயிசன் குரூப் எங்களுடைய படிகள் என்று சொல்வார்கள். அது 3 பேர் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை உண்மையாக பார்ப்பதற்கு எத்தனையோ பேர்கள் அடிபட்டு தவங்கிடந்து அவர்களிடம் புகைப்படம் எடுப்பதற்காக அடிபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுடைய கல்யங்காட்டு மக்களுக்காக அதே வாயிசன் எங்களபடியால் அவரோட இணையாக பணியாற்றும் இருவர் இங்கு வந்து வாலிபால் அடித்து சுற்றாக அவர்களும் மகிழ்ந்து இங்கு இருக்கும் எங்களுடைய கல்லிங்காட்டு மக்களையும் ஒரு மிகவும் சந்தோஷத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்தில் வாகிசன் வந்ததும் எங்களுடைய அதாவது இந்த ஒன்று கூடல் எல்லா வருடங்களையும் விட ஒரு மெருகூட்டத்தக்கதாக அமைந்திருக்கின்றது. அதற்கும் ஆண்டவன் நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த எங்களுடைய மீடியா நண்பருக்கு நன்றி கூறி என்னுடைய நண்பர் ஒருவர் எங்களுடைய ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறார். அவர்தான் இந்த வீடியோவை ஜனக ரூபான் அவரும் இதை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இந்த விடயத்தில் இவர்கள் இருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பெஸ்ட் ஆஃப் லக். கனடாவில் இதை பார்க்க எப்படி இருக்கு? நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வைக்கலாம் எப்படி இருக்குது கனடா தமிழ் மக்களை நீங்கள் பார்க்க சந்தைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. இது செகண்ட் டைம் வரேன். டொரண்டோவில் நிற்கல, ஊரில் நிற்கிற மாதிரி மறுபடியும் இந்த ஒன்று ஊடலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஊர் ஒன்று ஊடக கிளப்புகள் ஒன்று ஊடல் எல்லா இடமும் நடக்கிறது சந்தோஷத்தை நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் ஒன்றிணைஞ்ச ஒரு ஒற்றுமையாக இருக்கிறத மாதிரி பண்ணுறது. ஸோ அதனால் நன்றி. இன்னும் சப்போர்ட் எங்களோட சப்போர்ட் இருக்குது. இன்னும் வளர்ந்து நன்றி. Pass.
Okay, kind of Come on, Jagannath. pass. 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 படிக்கிற ரெண்டு பேரும் பாஸ் பாஸ் தள்ளி போறானே கையில பாஸ் 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 சரி பரவாயில்லை நீங்க பாஸ் 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 கூட தான் மேடம் அதுல விட மாட்டேன் பாஸ் பாஸ் இங்கே விளையாட்டுகள் பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு இங்கே கப்புகள் வழங்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரி உறவுகளே, இன்று இடம்பெற்ற களியங்காடு ஞான பாஸ்கோதய கலாச்சார ஒன்றியத்தின் கனடா கிளை நடாத்திய கோடைகால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டிகளும் கண்டு களித்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.